வண- வணக்கம் மாஸ்டர்ஸ். பிரம்மரிஷி பிதா மகா பத்ரிஜிக்கு என் வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு, என்னை ஞான பாதையில் வழி நடத்தும் அனைத்து ஞான குருமார்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் என் ஆத்ம நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய செஷனை தொடங்குவோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, இயற்கை சீற்றத்தினால் ஏற்படும் விளைவுகளை அது எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற அந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்ப்போம். இயற்கை சீற்றம் அதனால வருது, மனிதனோட செயல்பாடுகள்னால்தான் இயற்கை சீற்றம் எல்லாம் உண்டாகுது. அது இயற்கை அது வாட்டிக்கு எப்பயும் போல ஒரு சமநிலையில தான் இருக்கு. மனிதனோட செயல்தான் அதுக்கு துன்பம் விளைவித்து அத நம்ம பேரிடர் வர்றதுக்கான காரணம் மனிதன் தான். இயற்கை அப்படின்னா என்ன? இயற்கையா நிகழும் நிகழ்வுகள். அது எந்த ஒரு ஜீவராசியோட செயல்பாடுகளும் அதுல இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, இந்த மழை பெய்யறது, காத்து வீசுறது, வெயில் அடிக்கிறது எல்லாமே அது தானா நிகழும் நிகழ்வு. அதுல எந்த ஜீவராசியோட பங்கும் அதுல இருக்காது. அது இயற்கை. செயற்கை அப்படின்னா நம்மளோட செயல், ஏதாவது ஒரு ஜீவராசியோட செயல்பாடு அதுல சேர்ந்து இருக்கிறது தான் அந்த செயற்கை அப்படிங்கிறது. இயற்கைக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. அது எப்பயுமே அது சமநிலையில வச்சுக்கிறோம். அதுதான் அதோட தர்மம். எந்த இதுல இருந்து எது வரைக்கும் செயல் புரியணும் அப்படிங்கிறது தான் அந்த இயற்கையோட தர்மம். அதுக்குட்பட்டு தான் இருக்கணும். அப்படி இல்லாட்டி அந்த இயற்கை ஒரு பேரழிவை ஏற்படுத்தி தன்னைத்தானே சமநிலை படுத்திக் கொள்வதற்காக அது ஒரு பேரிடர் இந்த மாதிரி அது ஏற்படுத்தும். மனிதன் தர்மம் வேறு, இயற்கையோட தர்மம் வேறு. மனிதனோட தர்மம் என்னன்னா, மனிதனுக்கு நல்ல குணம், பண்பா இருக்கணும், அன்பா இருக்கணும், மற்ற ஜீவராசிகளுக்கும் தனக்கும் எந்த துன்பத்தையும் உண்டு பண்ணிக்க கூடாது, கடமையை செய்யணும், ஈகை குணம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், இறை நம்பிக்கை, வழிபாடு, பக்தி, இப்படி எல்லாம் நிறைய அறநெறிகளை கடைபிடிக்கணும். வாழ்க்கை தத்துவங்கள் என்னென்ன நமக்கு வகுத்து வச்சிருக்காங்களோ அதெல்லாம் கடைபிடிக்கிறது தான் மனிதனோட தர்மம். இப்ப இயற்கை எப்படி செயலாக்கம் புரிய வைக்குது எல்லா ஜீவராசிகளையும் அப்படின்னா, பசி, தாகம், தூக்கம் இதெல்லாம் கொடுத்து அந்த எல்லா ஜீவராசிகளுக்கும், தன்னுள் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் செயலாக்கம் புரிய வைக்குது. இப்ப பசி, தாகம், தூக்கம் இல்லாட்டி நம்ம அதே இடத்துல அந்த ஒரு ஜட பொருள் மாதிரிதான் இருப்போம். எந்த இதுவும் இருக்காது. அந்த பசி, தாகம், தூக்கம் இருக்கும் போதுதான் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உணவை தேடி எல்லாரும் போக முடியுது. அந்த நகர்வு இருக்கு, அந்த இயக்கம் இருக்கு, செயலாக்கம் இருக்குது. அது ஒரு இயற்கை கொடுத்தது நமக்கு. எப்பயும் அந்த செயலாக்கம் நடந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப மனிதன் மட்டுமே அந்த பசி, தாகம், தூக்கம் கடந்த நிலைக்கும் உயர்ந்து அந்த மூப்பு, பிணி, மரணத்துல இருந்து விடுபட முடியும். நிறைய மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள் அந்த நிலையை கடந்தவர்களா இருக்காங்க. அந்த ஒரு மத்த ஜீவராசிகளுக்கு இல்ல. அது விதிக்கப்பட்டது படி வாழுது அது எல்லாமே. மனிதன் மட்டும் அவனுக்கான அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்காங்க கடவுள். அது தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் அப்படின்னு நமக்கு கொடுத்து, நீ எப்படி வேணா இருந்துக்கோ, எப்படி வேணா செயல்படலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது தவறா நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த தர்மம் மனித தர்மத்துக்கு உட்பட்டு வாழ முடியாம போகுது. அப்படி போகும்போதுதான் இந்த மாதிரி சீற்றங்கள் எல்லாத்தையும் நமக்கும் இல்லாம மற்ற ஜீவராசிகளுக்கும், இந்த இயற்கைக்கும், இந்த பிரபஞ்சத்துக்குமே கேடு விளைவிச்சுட்டு இருக்கோம். நமக்கு நல்லா தெரியும், எல்லாமே இங்க உள்ள எல்லா பிரபஞ்சம் முழுவதுமே அந்த பஞ்சபூத தத்துவத்தினாலதான் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அந்த பஞ்சபூதத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம துன்பம் விளைவிக்கிறோம். முந்தியெல்லாம் கும்பிடுவாங்க. இந்த நீர்நிலைகள், மழை எது இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒரு தெய்வத்தன்மைய அதுவா பார்த்து கும்பிட்டாங்க. ஒரு அமைதித்தன்மை இருந்தது. இப்ப எல்லாமே ஆசை. எல்லா மனிதர்களுக்குமே நிறைய ஆசை நிறைஞ்சு போச்சு. ஒண்ணு மாதிரி ஒண்ணு நமக்கு எல்லாமே வேணும்.
எல்லாம் அந்த இது வந்து தேவைகள் ஜாஸ்தி ஆயிருச்சு. இப்போ உணவு முறையாகட்டும், பசிச்சாதான் சாப்பிடணும். தாகம் எடுத்தாதான் நம்ம வந்து தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற நிலை அப்படிதான் இருப்பாங்க அப்ப. அதனால நல்லாவும் ஆரோக்கியமாவும் இருந்தாங்க. இப்ப எது வேணா எந்த நேரத்துல வேணா சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். பசி அறிஞ்சு சாப்பிடுறோமா? இல்ல. நம்ம எது கிடைக்குதோ சாப்பிட வேண்டியதுதான். ருசிக்காக தான் சாப்பிடுறோம். அந்த நாக்கு சுவை. அங்கேயும் அந்த நமக்கு நாமே நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிச்சுக்கிட்டு, நமக்கு மட்டும் இல்லாம சீற்றத்துக்கும் காரணம் இது ஆசைகள் தான். மனிதனோட பேராசைகள் தான் காரணம். அ போதுங்கிற மனது இல்லாம ரொம்ப பேராசையா மனசு ஃபுல்லா நிறைஞ்சு போச்சு எல்லாருக்குமே. இப்ப கொரோனா கூட வந்தது அதனால தான். அந்த காற்று மாசெல்லாம் இதனால தான் கொஞ்சம் கட்டுப்பட்டுச்சு. அப்ப இயற்கை வந்து தன்னை தானே சரி செய்றதுக்காக இந்த இது பண்ணிக்கிருச்சு. நம்ம ஒவ்வொன்னும் மனிதர்கள் வந்து மத்த உயிர்கள வாழ விடாம ஏதோ பண்ணும்போது, அந்த இயற்கை வந்து தன்னை சமநிலைப்படுத்திக் கொள்ள அதோட தர்மத்த அது ஃபாலோ பண்ணுது. நம்ம இப்படி பண்ணிருச்சு, நமக்கு நன்மை பண்ணல அப்படிங்கிறோம். மனிதனோட தர்மப்படி வாழும்போது, மனிதன் தியானமும், தவமும் செஞ்சு வாழும்போது, அவன் அந்த இடர்பாடுகள்ல இருந்து கண்டிப்பா வெளிவர முடியும். அவனுக்கு அந்த அல்லல்கள் எல்லாம் வராது. அது வந்து நல்லதுக்கு காலம் இல்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது. தர்மம் வந்து தர்மமா ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா அது ஹெல்ப் பண்ண தான் செய்யும். இப்ப நம்ம இடத்திலேயே ஒரு பேரிடர் வருதுன்னா, அந்த நேரத்துல நம்ம அறியாம, நம்ம வேற இடத்துக்கு போவதற்கான சூழ்நிலையும் அது ஏற்படுத்தி குடுத்துருது. இப்ப நான் உட்கார்ந்திருக்கேன் ஒரு இடம், அது சமநிலையா இல்லாம இருந்தா கொஞ்சம் நகர தான் செய்வோம். அந்த சமநிலையா இருக்கணும். அந்த மாரி தான் இந்த பூமியும். அது சமநிலையா அந்த சமநிலைய நம்ம கெடுக்கிறோம். நல்லா அந்த இதெல்லாம் அ ஆழ்துளை இட்டு தண்ணிய உறிஞ்சுறோம். என்னென்ன பண்ணணுமோ நெறைய பண்றோம். அப்படி இருக்கும்போது அது சமநிலைய இது பண்ணும்போது லைட்டா அது நகருது. நகரும்போது அது சமநிலை ஆகுறதுக்கு ஒரு லேசான ஒரு மூவ்மெண்ட் அதுக்கு. அப்ப பேரிடரா வந்துருது. இப்படி பண்ணிருச்சு இயற்கைங்கிறோம். நம்ம தான் அது வர்றதுக்கான காரணம் வந்து மனிதர்கள் தான். மனிதர்கள் மனமும் கூட அந்த செயல்கள் எல்லாமே மனிதர்களால தான். இயற்கை வந்து தனித்தனி தன்மையோட படைச்சு வச்சிருக்கு எல்லா உயிரினங்களையும். அந்த தனித்தன்மை எதுக்குன்னா, அந்த சமநிலை ஒவ்வொன்னுத்துலயும் இருக்கணும். சமநிலை மாறி போயிறக்கூடாது. அப்பனா தான் இந்த உலகம் இயங்கும். அந்த செயலாக்கமும் இருக்கும். இல்லாட்டி யாருமே எந்த ஜீவராசியும் உயிர் வாழ முடியாம போயிருவாங்க. அதனால தனித்தன்மையோட படைக்குது ஒவ்வொருத்தவங்களையும், ஒவ்வொரு ஜீவராசியும். இப்ப ஒ ஒரு அதே இப்ப மனிதர்கள்னா, அவங்க அந்த இதுல கூட குணாதிசயங்கள் வேறையா இருக்கு. பழக்கவழக்கங்கள், இப்படி உடல் அமைப்பு எல்லாம் மாறுபட்டு இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மையோடு தான் நம்ம வர்றோம். நமக்குள்ளேயே அந்த சமநிலை இல்லாட்டி, மனிதனுக்குள்ள தனி மனிதனும் துன்பம் அனுபவிக்கிறான். அந்த பஞ்சபூத தத்துவம் வந்து உள்ள சரியா இல்லாட்டி, ஒரு ரேஷியோல இருக்கும். குணத்துல இருந்து எல்லாமே அந்த ரேஷியோ வந்து அந்த நிர்ணயம் படிதான் நம்ம வாழ முடியும். அதிகமானாலும் அந்த பூமி தத்துவம் அதிகமானாலும், நம்ம ஒரு வீம்பா இதா இருப்போம். அந்த சோம்பேறித்தனம் ஜாஸ்தி இருக்கும். இது பத்ரிஜி 5 ஃபிங்கர் கான்செப்ட்ல கூட இது பத்தி நம்ம பார்த்தோம். அந்த சமநிலை இல்லாததுனால மனிதர்களால ஆ நோய் அனுபவிக்கிறாங்க. எப்ப அந்த நோயில இருந்து விடுபட முடியும்? நோயே இல்லாம இருக்க முடியும்னா, இந்த கர்ம வினை இல்லாம இருக்கணும். கர்ம வினை எப்படி வருது? நம்ம செய்யும் செயல்கள். செயல்கள் வந்து நீ உன் இஷ்டப்படி செய்யு அப்படி சொல்லி விட்டுட்டாங்க நம்மள இயற்கை. மத்தது எல்லாம் மத்த உயிரினம் விதிச்சது படிதான் வாழுது. வேற ஒண்ணும் அதுக்கு பாவ புண்ணிய கணக்கு இல்ல, விளைவுகள் இல்ல. அதுக்கு வந்து மனம் அப்படின்னு ஒண்ணு வச்சு நீ இஷ்டத்துக்கு நடலாம் விடல. என்ன இது பண்ணாங்களோ அதுபடி அது வாழ்ந்துட்டே இருக்கு. மனிதர்களுக்கு தான் உன் இஷ்டத்துக்கு வாழு அப்படின்னு அனுப்பிட்டாங்க. அந்த தர்மம் படி வாழணுங்கிற ஒரு கோட்பாடும் இருக்கு. அதுக்கு மீறி ஆசைகள் இருக்கிறதுனால தான் இந்த மனிதர்கள் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் சுத்தி உள்ள எல்லாத்துக்கும் கேடு விளைவிச்சுக்கிட்டு தனக்கும் விளைவிச்சுக்கிறாங்க. நீ வரும் சந்ததியினர்களுக்கு கூட அவங்க நன்மையா இருக்கணும்னு நினைக்கல. இப்ப என்ன வாழ்றேனா, சந்தோஷமா இருக்கேனா அப்படின்னு தான் அவன் நினைக்கிறான். இப்ப ஒரு காரு போதும் அப்படிங்கிற இடத்துல 2, 3 காரு. அவங்க ஆடம்பரத்த காமிக்கணும். ஒவ்வொன்னுலயும் அவனோட தலையீடு எல்லா இடத்துலயும் தனக்கும் சரி, பிற இடத்துலயும் சரி, அந்த நீர்நிலைகள் சரி. இப்ப வயநாட்டுல கூட நெறைய ரெசார்ட்ஸ் கட்டி
அங்க அந்த சமநிலை தன்மை இல்லாம போனதுனால அந்த பூமி சரிஞ்சு இதாயிருச்சு. நிறைய நிலச்சரிவு வந்தது. ஆனா என்ன சொல்றோம்? மத்தவங்கள தான் நம்ம இது பண்றோம். அந்த அரசாங்கம் சரியில்ல, மனிதர்கள், சமூகம் இப்படி எல்லாத்தையும் குறை சொல்லிட்டே இருக்கோம். ஒவ்வொரு தனி மனிதனும் இது யோசிக்க வேண்டிய விஷயம். கடமை அப்படிங்கிறம்போது, நம்ம கடமை எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்ல உள்ளவங்களுக்கே இந்த நல்ல விஷயங்கள் சிறு குழந்தையில இருந்தே நம்ம சொல்லி தந்துட்டே வளர்க்கணும் அவங்கள. இயற்கையை ரசிக்கிறதாகட்டும், அந்த இயற்கையை பேணி பாதுகாக்கிறது, இந்த பஞ்சபூதங்கள வணங்குவது கூட உனக்கு நன்மைய தரும். நீ எந்த மாரி வார்த்தைகள் பேசணும், அந்த வார்த்தைகள் அந்த மனது கூட மாசுபடுத்துது பிரபஞ்சம் முழுக்கும். அந்த பிரபஞ்ச மாச கூட நம்ம எப்படி போக்க முடியும்னா, தியானம் மூலம் நெறைய பேர் இந்த கூட்டு தியானம் பண்ணி, பண்ணி அந்த பிரபஞ்ச மாச கூட அகற்ற முடியும். அந்த இடத்துல அமைதியான சூழ்நிலைய ஏற்படுத்த முடியும். நம்ம இந்த மாரி செய்யும்போது, அந்த இடத்தையாவது நம்ம காப்பாத்த முடியும். சமநிலைய கொண்டு வர முடியும். அந்த பேரிடர் எல்லாம் வராது. இப்படி நெறைய இடத்துல இந்த மாரி அந்த அமைதி அப்படிங்கிறது எல்லார் மனசுக்குள்ளயும் அது வரும்போது, இயற்கையும் நம்ம மனசுல உள்ளது தானே வெளியவும், அதுவும் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளும். அது தன்னை தற்காத்துக் கொள்றதுக்கான வேலை தான் பண்ணுது. இப்ப மனிதனுக்கு 6 அறிவு குடுத்திருக்காங்க. மிருகங்களுக்கும் அதே மாரி 6 அறிவு குடுத்தா நம்ம வாழ முடியுமா? அவ்வளவு வாழ முடியாது. எல்லாரும் மனிதர்களே இருக்க முடியாம ஆயிருக்கும். அது அதோட தன்மையில எப்படி கரெக்ட்டா இருக்கோ, நமக்கு நம்ம தன்மையில எப்படி படைச்சிருக்காங்களோ, மத்த உயிரினங்களுக்கு துன்பம் தரக்கூடாது. எந்த அ எந்த இதாக இருக்கட்டும், எந்த ஜீவராசிகளுக்கும் சரி. ஆனா என்ன பண்றாங்க, நெறைய அசைவ உணவு சாப்பிடுறாங்க. நம்ம உடல் அமைப்பு வேற. சைவ உணவாளர்கள் தான் நம்ம. ஆனா எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. அதனால தான் அப்ப கொரோனாவே வந்துச்சு. இந்த மிருகங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட தீங்கு, அதெல்லாம் சந்தோஷமா தான் இருந்தது. அதுக்கு ஒரு தீங்கும் வரல. சுனாமி இந்த நீர்நிலைகளால அவங்க நீர் போகுது, ஒரு வழித்தடங்கள்ல போகுது. அத அடைச்சு வச்சுரும். போக விடாம நம்ம அந்த இடத்துல கட்டி விட்டு, நல்லா இது பண்றோம். பில்டிங் எல்லாம் எழுப்பி விட்டு, அது போவதற்கான இடம் இல்லாம, நம்ம பேராசையால எல்லா இடத்துலயும் எல்லாம் செஞ்சுட்டு, நம்ம வசதி வாய்ப்ப நெறைய பெருக்கிக்கிறோம். பெருக்கும்போது அது என்ன பண்ணும்? அத அது தன்னோட வேலைய தான் காமிக்கும். அது சமநிலையா இருந்தா தானே இங்க உள்ள எல்லா ஜீவராசிகளும் வாழ முடியும். அதனால அது தன்ன தற்காத்துக் கொள்றதுக்கு அது இந்த மாரி வேலை பண்ணுது. மனிதன் தான் அந்த இதுலருந்து வெளிவரணும். இப்ப ஸ்கூல்ல இருந்தே நம்ம சொல்லி தரணும். நம்ம எப்படி பாடங்கள் இருக்குன்னா, நல்லா படி, பணம் சம்பாரிக்கலாம். பணம் அப்பதான் நல்லா கிடைக்கும். இந்த இதுதான் இருக்கே தவிர, அந்த நெறிமுறையை பழக்கவழக்கங்கள் அது அப்ப இருந்தே கொண்டு வரணும். முந்தி காலத்துலலாம் ஒரு ஈகை பண்பு இருந்தது. அ அப்ப வந்து நெறைய பஸ்ஸு இதெல்லாம் இருக்காது. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு நல்லா அமைதியான வாழ்க்கை முறை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மனசும் சமநிலையில இருந்தது அவங்களுக்கு. இப்ப யாராவது வந்தாலும் தண்ணி தாகம் அப்டின்னாலும் நம்ம குடுப்போம். இப்ப யாரும் இவங்க கொன்றுவாங்க. இவங்க திருடனா இருக்குமோ, அந்த மாரி சந்தேக கண்ணோட்டத்த தான் நம்ம பார்க்குறோம், திறக்கவும் மாட்டிக்கிறோம். அந்த மாரி தான் இருக்கவும் செய்யுது வேற. அதனால மனிதன் தான் தன்னைத்தானே ரொம்ப மோசமான சூழ்நிலையில அவன் கொண்டு போயிட்டான். அவன் படுத்துற பாடு இந்த உலகத்துக்கே ரொம்ப பேரிடரா அமைஞ்சிருது. சைனால கூட இப்ப ரீசென்ட்டா இது பண்ணிட்டு இருக்காங்களாம். 20 கிலோமீட்டர் ஆழத்துக்கு துளையிட்டுட்டு இருக்காங்களாம். என்னன்னா, அதுல என்னென்ன செல்வ வளங்கள் இருக்கோ, அத கொண்டு வந்து இன்னும் வசதி வாய்ப்போடு வாழலாம். இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும் இந்த பூமி? இப்படிதான் ஒவ்வொன்னும் செய்றாங்க. எல்லாத்துக்குமே தீங்கு தான். இத விட்டுட்டு தென் துருவத்துல என்ன இருக்கு ஆராய்ச்சி, வட துருவத்துல என்ன இருக்கு ஆராய்ச்சி, அங்க என்ன அப்படின்னு ஒவ்வொன்னா நம்ம ஆ நிலவுல போய் வாழலாம் அப்படின்னு அங்க ஒரு ஆராய்ச்சி. எல்லாத்துலயும் அப்பாற்பட்டு மனிதன் தனக்கு விதிச்சதுல ஒழுங்கா நீட்டா வச்சு நல்லா வாழ்றோமா? எல்லா உயிரையும் அதுவும் நம்மளால ஹேப்பியா இருக்கா? அதோட நம்மளும் ஹேப்பியா இருக்கோமா? அத விட்டுட்டு பறக்க நம்ம எல்லா இடத்துலயும் நான் இருக்கணும், வசதியா இருக்கணும், எனக்கு ஏற்பட்ட இது அப்படின்னு அவன் மனம் போன போக்குல போயிட்டு, இந்த உலகத்துக்கே தீங்கு விளைவிச்சுக்கிட்டு, தனக்கும் தீங்கு விளைவிச்சு, அந்த உலக அமைதி இல்லாம பண்ணிட்டு இருக்கான். ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு இது மகான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நெறைய ஒரு பேரிடர் ஒரு இது இருந்துட்டே இருந்திருக்கு. ஒரு சைட்ல வந்து கிரைம்ஸ் நெறைய இருந்தது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஆலோசனை பண்ணும்போது, நெறைய தியானம் பண்ற ஆட்கள், அந்த சீடர்கள், அந்த குரு வந்து சீடர்கள அனுப்புனாங்களாம். டெய்லியுமே அவங்க ஒரு 3 மாசத்துக்கு சும்மா போயிட்டு நடந்து போயிட்டு வந்துட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா, அவங்க மனநிலை வந்து அமைதியா இருக்குது.
எந்தவித இதுவும் இல்ல அவங்களுக்கு. சஞ்சலமோ, கோபமோ, வெறுப்போ, எந்தவித துக்கமான இதோ எதுவும் இல்ல. அமைதியான அந்த மனநிலையோட அவங்க இருக்காங்க. அப்படி போயிட்டு வரும்போது அந்த வைப்ரேஷன் அங்க உள்ள சுத்தி உள்ள இடத்துக்கும் அது பரவுது. அந்த தங்க கூட இல்ல. டெய்லி அனுப்புறாங்க. அவங்களும் போயிட்டு போயிட்டு வர்றாங்க. அங்க உள்ள கிரைம்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சாம். இது பதிவு பண்ணியும் வச்சிருக்காங்க. அ அப்படி இதுலயே என்ன தெரியுது? அப்ப மனிதனோட மனது தான் எல்லாத்துக்குமே காரணம். அவன் அமைதியா இருக்கும்போது உலகமும் அமைதியா தான் இருக்கு. பேராசையோட இருக்கும்போது பேராசைப்பட்டு எல்லாமே அழியுது. அப்ப நம்ம என்ன கொண்டு வந்துக்கிறோம்னு ஒவ்வொருத்தருமே நம்ம கடமை என்ன? இந்த வாழ்க்கை நெறிமுறைகள்ல நம்ம இந்த இதுக்கு வந்திருக்கோம். இந்த தியானம், தவம் அப்படிங்கிற இதுல வரும்போது, நம்ம குடும்பத்துக்காவதும் அந்த சரியான கடமை எது? எப்படி நம்ம கொண்டு போணும்? அப்படின்னு நம்ம வீட்ல உள்ள ஆளுங்களுக்கு ஒவ்வொருத்தங்க தனி மனிதர்கள் வந்து சொல்லும்போது, அவங்க கடைப்பிடிக்கும்போது, அவங்கவங்க வீட்ல இப்படி எத்தன பேரு நம்ம இந்த இதுல இந்த லைன்ல இருக்கிறவங்க நமக்கு புரியுது. இப்ப தியானம், தவம் பண்றவங்களுக்கு நெறைய துன்பம் வராது. அ ஏன்னா நம்ம சமநிலையோட இருக்கும் அந்த பண்பு நம்ம வளர்த்திருப்போம். அதனால வராது. நம்ம வீட்டு ஆளுகளுக்கே சொல்லி, இந்த பேரிடர்ல இருந்து நம்ம காப்பாத்த முடியும். இப்படி ஒவ்வொருத்தங்க செய்யும்போது, அந்த முயற்சி கண்டிப்பா ஒவ்வொரு அந்த பஞ்சபூதங்கள், அந்த நீர்நிலைகள் எல்லாமே அ மண் வளம் எல்லாத்தையுமே காக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுலருந்து இந்த இத தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம மனிதனுக்கு வந்து என்ன பஞ்சபூதம் சரியில்லாட்டி, அந்த ரேஷியோ சரியில்லாட்டி நமக்கும் சீற்றம். முதல்ல நமக்குள்ள உள்ள சீற்றம் பார்ப்போம். நமக்குள்ள என்ன சீற்றம்? இப்ப வந்து எனக்குள்ள அந்த மண் தத்துவம் சரியில்லாட்டி எலும்புல, இந்த மஜ்ஜை இந்த மாரி இதுல ஏதோ நோய் வருது. அதே மாரி நெருப்பு தத்துவம் சரியில்லாட்டி காய்ச்சல், இந்த அதிக சூடாகுறது உடம்பு, இந்த மாரி வருது. அதே மாரி ஒவ்வொன்னும் அந்த எமோஷன சரியா பேலன்ஸ் பண்ணாட்டி தான் இந்த நெருப்பு தத்துவம் அந்த இதுல நமக்கு வந்து நோய் வருது. ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒரு நோய் குடுக்குது. காற்று தத்துவம்னா, நம்ம இந்த சிறுநீர் பிரச்சனை இந்த மாரி எல்லாம் வருது. அது பேலன்ஸா அந்த ரேஷியோ படி இருக்கும்போது எந்த நோயும் வராது. அப்ப நோய் வராம கண்டிப்பா இருக்க முடியுமா? ஆமா. கர்ம வினை இல்லாம இருந்தா நோய் வராது. கர்ம வினை நம்ம செயல்கள் செய்றது தான். அந்த விளைவு அந்த இயற்கை கரெக்ட்டா நமக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் குடுக்குது. முதல்ல நம்மள சரிப்படுத்திக்கணும். எண்ணம், சொல், செயல் நம்மள சரிப்படுத்திட்டு, நம்ம வீட்டு ஆளுங்களுக்கும் அதே மாரி நம்ம இது பண்ணிட்டு இருக்கும்போது, சுற்று சூழ்நிலைகள்ல நம்மளும் எடுத்துட்டு போய் சொல்லணும். நமக்கு என்னன்னு இருக்காம, நம்மளால முடிந்த உதவிகள் எல்லாம் செய்யணும். நம்ம அந்த பிள்ளைங்களுக்கும் நல்ல கருத்துக்கள சொல்லி வளர்க்கணும். இப்ப எல்லாமே அந்த மாரல் சயின்ஸ் அப்படிங்கிறதே விட்டு போச்சு. ஸ்கூல்ல எல்லாம் படி, படி, படி. பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிதான் நெறைய. எந்த இதுவுமே இல்ல. எல்லா இடத்துலயும் இதுதான் இருக்கு. நம்ம அந்த அந்த இது அந்த நோக்கத்தோடு போகாம, நம்ம தான் அடுத்த ஜெனரேஷனும் நல்லா இருக்கணும் அப்படிங்கும்போது, இந்த இதெல்லாம் கொண்டு வந்துக்கிறணும் அப்படின்னு இன்னைக்கு இந்த இது நான் சொல்லியிருக்கேன் மாஸ்டர். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் இத பத்தி. இதோட நான் முடிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ். தேங்க் யூ மாஸ்டர்ஸ்.